ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு லாசரு ஐஸ்வர்யவான். இந்த சம்பவத்தை குறித்து நாம் வேதாகமத்தில் லூக்கா 16 அதிகாரம் 19 முதல் 31 வரை நாம் வாசிக்கிறோம். பொதுவாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதாவது ஊமைகளை விளக்கி சொல்லும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கும் கொள்ளாதவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் இந்த லூக்கா 16 அதிகாரத்தில் திடீரென்று ஒரு உண்மையான சம்பவத்தை அவர் அறிந்திருந்தபடியினால் அவர் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக நீங்கள் லூக்கா 16:17 பார்த்தீர்கள் என்றால், வேதத்தின் ஒரு எழுத்தாத உருப்பாது ஒளிந்து போதை பார்க்கிலும் வானம் பூமி ஒளிந்து போது நடமாயிருக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த ஊமையை சொல்லுகிறார். ஆகையால் இந்த ஊமை அல்ல, இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் அனைவருக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் தெரிந்தபடி லாசரு ஒரு தரித்திரனாக இருந்தார், ஆனால் ஐஸ்வர்யவான் மிகவும் பணக்கார மனிதனாக இருந்தார். ஆகையால் அந்த சம்பவத்தை குறித்து நாம் ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சற்று ஆராய்வோம். முதலாவது லூக்கா 16:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்று, இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன். இரத்தாம்பரம் என்பது ராஜாக்கள் போர்த்து கொள்ளுகிற ஒரு வஸ்திரம். அந்த இரத்தாம்பர நூல் மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த இரத்தாம்பர நூலில் தான் ஆரோன், பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு ஒரு ஏபோத்தை செய்வதற்கு அந்த நூலில் தான் உபயோகப்படுத்துவார்கள். அதிக வெளியேறப்பட்டது. இது ராஜாக்களும் பிரதான ஆசாரியர்களும் ஆசரிப்பு கூடாரத்தில் மிகவும் பரிசுத்த ஸ்தலத்தை மூடுகிறதுக்கான காரியங்கள் எல்லாம் நெய்யப்பட்டது. இவன் தினமும் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி என்றால் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. டெய்லி எவ்ரிடே அவன் நன்றாக சாப்பிட்டு நல்ல சம்பூர்ணமாக திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யவானுக்கு அவன் சம்பாதித்த பணத்தில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை பற்றி எந்த குறையும் ஆண்டவர் கூறவே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் எவ்வளவு தூரம் நாம் சம்பாதிக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை குறிப்பிடத்தக்கதாக தான் இந்த 1ஆம் வசனத்தை இப்படி குறிப்பிட்டார். ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், அவன் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆகையால் நாமும் கூட நாம் சாப்பிடுவதும் உண்ணுவதும் ஆண்டவருக்கு விரோதமான செயல் கிடையாது. ஆனால் அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற சூழ்நிலை குறித்து நாம் கவனித்து வாழ்கிறோமா, மற்றவர்களோடு கன்சர்னாக இருக்கிறோமா என்பதுதான் அதிக முக்கியம். 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லூக்கா 19:20 லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளால் தன் பசி ஆட்ட ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இங்கு லாசருவை பற்றி இத்தனை அடைமொழிகள் கொடுத்து கூடுகிறார். லாசரு ஒரு தரித்திரனாக இருந்தான். அப்படி என்றால் அவன் ஒரு பரம ஏழை. அவனால் எந்த காரியமும் வாங்கவும் முடியாது, எந்த காரியம் உழைக்கவும் முடியாது. அதிக பலவீனமான ஒரு மனுஷன். அவன் பருக்கள் நிறைந்தவனாய், அப்படி என்றால் உடம்பு முழுவதும் ஏதோ ஒரு வியாதிப்பட்டு எந்த வேலையும் அவனால் செய்ய முடியாதவனாய், அப்படி செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டாலும் மற்றவர்களால் அருவருக்கப்படத்தக்கவனாக இருந்தான். பிரியமானவர்கள், நாமும் கூட இன்று வீதிகளில் அநேகமாக இந்த மாதிரி ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது, அதிக அழுக்கு உடை அணிந்து இருக்கும் பொழுது, சவரம் செய்யாமல் ஜடை பிடித்த முடியில் இருக்கும் பொழுது நாமும் கூட அவர்களை முகம் சுளிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோம். அப்படிதான் இந்த லாசரும் இருந்தான். அவன் ஐஸ்வர்யான் வாசல் அருகே கிடந்தான். அப்படி என்றால் ஐஸ்வர்யானுக்கு ஒரு பெரிய பங்களாக இருந்திருக்கும். அந்த பங்களாவின் ஒரு வாசல் அருகே ஒரு கார்னரில் ஏதோ ஒரு இடத்தில் அவன் இருந்தான். அப்படி என்றால் அந்த ஐஸ்வர்யவான் அடிக்கடி அந்த லாசருவை சந்திக்கிற ஆளாக தான் இருந்தான். ஏனென்றால் வாசல் அருகே இருக்கும் பொழுது ஒரு ஜன்னல் அருகே அவன் எட்டி பார்க்கும் பொழுது அங்கே லாசரு இருந்து கொண்டிருந்திருப்பான். இல்லை, வெளியே போகும் பொழுது லாசரு அவனுடைய பெரிய வீட்டின் வெளியே இருந்து ஒரு காம்பவுண்ட் வால் பக்கம் ஒரு ஓரமாக இருந்து கொண்டிருந்தான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று கூட சொல்லவே இல்லை. ஆனால்
அவன் ஐஸ்வர்யவான் வாசல் அருகே கிடந்தான். அவன் பார்வைப்படும்படியாக இருந்தான். மேலும் மேஜையின் கீழ் விழுந்த துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அப்படி என்றால் ஐஸ்வர்யவான் அவன் அதிகமாக சாப்பிடுவான். ஒருவேளை அவர்கள் வீணாகப்படும் அந்த பொருட்களை ஒரு குப்பை தொட்டியில் கொட்டுவார்கள் என்று நினைக்கிறேன். அந்த குப்பை தொட்டி அருகில் தான் லாசரு இருந்திருப்பான். ஆகையால் தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மேஜையின் கீழ் விடும் துணிக்கைகளால் தன் பசி ஆற்ற மனதா இருந்தான். அப்படி என்றால் எவ்வளவு பொருள் வீணாகப்படுகிறதே, எனக்கு கொஞ்சம் கொடுத்தால் என்ன, நானும் கூட சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேனே, நான் எவ்வளவு நாள் பட்டினியாகவும் பருக்களால் நிறைந்தவனாகவும் இருக்கிறேன் என்று. அப்படி என்றால் இந்த லாசருவினால் எழுந்து போய் எதையுமே செய்யத்தக்க முடியாதவனாக ஒரு படுக்கையில் உள்ள மனிதனாக காணப்பட்டான். நாம் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய சாப்பாட்டு விஷயத்தில் நாம் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. எவ்வளவு காரியங்களை நாம் வீணாக அடிக்கிறோம், அதை நாம் ஏழைகளுக்கு கொடுக்க மனதில்லாமல் நாம் வீணடிக்கிறோம் என்று முக்கிய கவனம். ஆகையால் இந்த லாசரு நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு, அப்படி என்றால் அந்த நாயை கூட அவனால் துரத்தவே முடியவில்லை. ஒரு கம்ப்ளீட்லி டோட்டலி இன்வாலிட் பர்சன். அந்த ஒரு குப்பைத்தட்டி அருகே கிடந்து கொண்டிருந்தான். குப்பைத்தட்டியோடு குப்பையாக அவன் கிடந்து கொண்டிருந்தான். ஏன்னா குப்பை தொட்டியில் அருகில் தான் நாய்கள் நிறையாக இருக்கும். இந்த பணக்காரன் வீசும் எல்லா துணிக்கைகளையும் தின்று கொண்டு உணவுப் பொருட்களை தின்வதற்கு ஆவலாக அந்த நாய்க்கூட்டம் காத்திருந்தது. அந்த நாய்க்கூட்டம் அந்த பொருட்களை தின்று முடித்த பிறகு ராசனூடக ஒரு அசுத்தமான வாடை வருகிறது, இந்த புண்ணையும் கூட நம்ம நக்கலாம் என்று இருந்து கொண்டது. அப்படி ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தான். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்மை சுற்றி இருக்கிற ஏராளமான ஏழை மக்கள், நிற்கதியற்ற ஏழை மக்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை அலட்சியம் பண்ணக்கூடாது. இந்த லாசரு போல் ஏராளமான மக்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள். நாம் ஒருவேளை அவர்கள் பசியை மாற்ற, ஒருவேளை உணர்வாவதால் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். நம்ம அனாவசியமாக நாம் வீணடிக்கும் பொருட்களை குப்பை தொட்டியில் கொண்டு கொட்டக்கூடாது. அது நல்லதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு தன் குப்பை தொட்டியில் போடும் உணவை கூட லாசருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடவே இல்லை. அவனுக்கு நன்றாக தெரிந்தது, இந்த லாசரு பசியினால் கஷ்டப்படுகிறான், இவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, ஊர்ந்து சென்று குப்பை தொட்டியில் உள்ள பொருளை கூட எடுக்க முடியாது, பருட்கள் நிறைந்தவனாக இருந்தான். எப்பொழுதும் இந்த லாசருவை கடந்து போகும் பொழுது அவன் ஒரு முகம் சுழித்தவனாக தான் சென்று கொண்டே இருப்பான். என்ன பேசினானோ, அவனை திட்டினானோ என்று தெரியாது, அதெல்லாம் வேதாந்தத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய மனதற்றவனாக தான் இருந்தான். அடுத்தது மரணம் நேர்கிறது. இந்த மரணம் என்பது யாரையும் விட்டுவிட்டாது. அது பணக்காரர்களே ஆனாலும் சரி, ஏழைகளானாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருக்கும் மரணம் வந்தேதான் தீரும். ஆகையால் இந்த லாசருவும் மரித்து போனான், இந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போனான். லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பிரியமானவர்களே, இங்கு லாசரு மரித்த பொழுது அங்கு தேவதூதர்கள் அவனை எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் அவனை கவனமாக எடுத்து ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். அப்பொழுது என்ன காரணம் என்றால், அவன் மரித்து ஒரு நல்ல ஒரு காரியம் அவனுக்கு நிகழ்கின்றது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அப்படி என்றால் இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு பெரிய அடக்க ஆராதனை நடந்திருக்கும். மிகுந்த ஜனக்கூட்ட மக்கள் வந்து புகழ்ந்திருப்பார்கள். என்ன சம்பிரமாய் வாழ்ந்தான், என்ன செல்வச்செருக்காய் வாழ்ந்தார், என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, நிச்சயமாகவே அவர் பரலோகத்தில் தான் இருப்பார் என்றெல்லாம் புகழ்ந்து பாடியிருப்பார்கள். ஏனென்றால் எப்பொழுதுமே மக்கள் நம்முடைய வெளி தோற்றத்தை பொறுத்து, வெளியில் எவ்வளவு தூரம் நாம் பணக்காரர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து தான் நாம் நிதானிக்கப்படுகிறோம். ஆகால் அப்படிப்பட்ட ஒரு செல்வச்சிற்கான வாழ்க்கையை வாழ்ந்த ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் போட்டு வாழ்ந்து கொண்ட ஐஸ்வர்யவான் நிச்சயமாக பலரால் போற்றப்பட்டிருப்பான். பலர் வந்து அவனுக்கு அடக்காராதனையை மரியாதை செலுத்தியிருப்பார்கள். ஆனால் இந்த லாசருவுக்கு மரித்தவுடன் எங்கே தூக்கி போட்டார்கள் என்று தெரியாது. அவனுக்கு எந்த அடக்க ஆராதனையும் இல்லை. அவன் மரித்த பின்பு தேவதூதர்களால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். பிரியமானவர்களே, இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாம் மரித்த பின்பு ஒரு வாழ்க்கை உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக தான்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த சம்பவத்தை கூறுகிறார். நாம் மரித்த பின்பு எந்த காரியத்தை நாம் வாஞ்சிக்கிறோமோ அது நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலை இல்லாமல் சம்பளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கும் கூட ஒரு நல்ல அடக்காராதனை கிடைக்கும். ஆனால் லாசருவை போல தேவதூதர்களால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு விடப்படுவோமா என்பது சந்தேகமே. ஆகையால் நாம் அதிகமாக நாம் ஒவ்வொருவரும் செல்வச்சிற்காக வாழும் பொழுது நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த காரியத்தை குறித்து சற்று சிந்திக்க வேண்டும். இந்த மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இவ்வாறு கூறுகிறது. லூக்கா 16:23. பாதாளத்திலே அவன் ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பிரியமானவர்களே, இங்கு ஐஸ்வர்யவான் மறித்து பாதாளத்தில் தான் கொண்டு போய் புடவுகிறான். அவன் அந்த வேதனையில் கஷ்டப்படும் பொழுது சுற்றுமுற்றும் பார்த்து மேலே லாசருவையும் அவன் மடியில் ஆபிரகாமையும் கண்டான். அப்படி என்றால் ஆபிரகாம் என்று இவன் அறிந்து கொண்டபடியினால் இவனும் ஒரு யூதனாக தான் இருக்க முடியும். அப்படி என்றால் அந்த தோரா என்ற எல்லா ஆகங்களையும் நன்கு கற்று தேர்ந்தவனாக தான் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் தெரியும். அந்த தோரா ஆகமத்தில் ஏழைகளை நாம் எவ்வாறு கவனிக்க வேண்டும், ஏழைகளை எவ்வாறு அலட்சியம் பண்ணக்கூடாது, நீ தேசத்தில் பரதேசியாக இருந்தபடியினால் நீ யாரையும் ஒடுக்கக்கூடாது, உதவி செய்ய வேண்டும், நீ வயலில் அறுப்பறுக்கும் பொழுது நீ வயலின் ஓரத்தில் உள்ளதை அறுக்கக்கூடாது, திராட்சை குளத்தை பறிக்கும் பொழுது பின்பறிப்பை நீ விட்டு வந்த கதிரை எடுக்க செல்லக்கூடாது, பின்பறிப்பை விட்டுவிட வேண்டும், ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் தரித்திரருக்கும் அது உதவும் என்று வேதாகமத்தில் தோரா என்ற ஆகமத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் அவன் அறிந்தானோ அறிந்தும் அறியாதவன் போல் வாழ்ந்தானா என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது அவன் ஆபிரகாமை கண்டு கொண்டான் தூரத்தில் இருக்கும் பொழுது. நாமும் கூட நாம் இங்கே ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அப்படி என்றால் அடுத்த இடத்தை நாம் பார்க்க முடியும். பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் சுட்டி காட்டுகிறார். நாம் பரலோகத்தில் இருந்தால் நாம் பாதாளத்தை பார்க்க முடியும், நாம் பாதாளத்தில் இருந்தால் நாம் பரலோகத்தை பார்க்க முடியும். அங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள், எவ்வாறு சுகபோகமாக இருக்கிறார்கள், பாதாளத்தில் எவ்வாறு நாம் வேதனைப்படுகிறோம் என்பதையெல்லாம் கூட உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யோபு 21:13. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். பிரியமானவர்களே, இங்கு செல்வவான்களாய் விளைந்து ஒரு க்ஷணம் பொழுது, ஒரு க்ஷணம் என்றால் ஒரு நொடியை விட மிகவும் குறைவான நேரம், ஒரு நொடியில் 1/60 தான் ஒரு க்ஷணம். அந்த க்ஷண பொழுதிலே இந்த பாதாளத்தில் இந்த செல்வவானாய் இருந்த ஐஸ்வர்யவான் இறக்கப்பட்டான். ஆனால் லாசருக்கோ சற்று நேரம், அவன் இருந்த பின்பு சற்று நேரம் இருந்தது. ஏனென்றால் அவனை எடுத்து தூதர்கள் தூக்கி கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் வைத்தார்கள். ஆகையால் நாம் கூட நம் மரணத்தை குறித்து அதிக எதிர்பார்ப்புள்ளவர்களாய் தான் வாழ வேண்டும். என்னென்ன காரியங்களை செய்தால் நாம் இந்த பாதாளத்தின் நெருப்பிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாம் அதிக கவனமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். அடுத்ததாக, இங்கு பாதாளத்தில் இருக்கும் பொழுது இங்கு அதிக உஷ்ணமாக இருக்கும், அதிக வேதனையாக இருக்கும். ஆகையால் தான் இப்படி சொல்கிறான். ஐஸ்வர்யவான் இப்படி ஒரு வேண்டுதல் செய்கிறான். லூக்கா 16:24. அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்பொழுது ஐஸ்வர்யவான் அதிகமாக வேண்டுதல் செய்கிறான் ஆபிரகாமை நோக்கி. அவன் நினைத்ததெல்லாம், நான் சம்பரமாய் வாழ்ந்தேனே, அதனால் என்ன, எனக்கு நிச்சயமாகவே இந்த ஆபிரகாமிடம் எப்பொழுது கேட்டால் கூட என்னை நாம் சேர்த்துக் கொள்கிறான் என்று ஐஸ்வர்யவான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தான். நாம் அதிக செல்வச்சுமான்களாய் வாழும் பொழுது நம்முடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்றால், எப்பொழுது நாம் ஜெபித்தாலும் ஆண்டவர் உடனடியாக இறங்கி வேண்டுதல் செய்து விடுவார் என்று அப்படிதான் அந்த வாழ்க்கையும் இருக்கும். நம் நினைப்பதெல்லாம் கிடைத்துவிடும். ஆகையால் நாம் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இங்கு அக்கினி ஜுவாலை என்று கூறப்படுகிறது. இதை யோபு 24:19 வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பற்றிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பற்றிக்கும். பாதாளமானது பாவிகளை பற்றிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அங்க வறட்சி இருந்தது, உஷ்ணம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் இந்த ஐஸ்வர்யவான் இருந்தான். அக்கினி ஜுவாலையில் நான்
வேதனைப்படுகிறேனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், இந்த அக்கினி ஜுவாலையானது, இந்த பாதாளமானது தூதர்களுக்கு, விழுந்து போன தூதர்களுக்காகவும் அவருடைய கோஷ்டிகளுக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான், மனிதர்களுக்கு அல்ல. ஆனால் யோபு அதை முன்குறிந்தே கொடுத்து பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும் என்கிறார். ஆகையால் இது பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாவியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல மனம் திரும்பி நம் பாவங்களை அறிக்கை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இங்கு இந்த ஐஸ்வர்யவானின் வேண்டுதல் எல்லாம், லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் நினைத்து அங்கிருந்து விழும் ஒரு சொட்டு தண்ணீரை என் வாயில் விட்டால் போதும், இங்கு அதிகமான தீ ஜுவலையாக இருக்கிறது, நாக்கு வறண்டு போகிறது என்றெல்லாம் கதறுகிறான். அங்கே அவன் உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த லாசரு நாக்கு வறண்டு பசியால் இருந்த பொழுது எந்தவித கவனமும் செலுத்தவில்லை. இப்பொழுது அவன் பாதாளத்தில் துன்பப்படும் பொழுது லாசருவை அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். இப்பொழுது ஆபிரகாமின் பதிலை பாருங்கள். லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், அப்படியே லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் பெரும் பிழைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இங்கு கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய காரியம், ஆபிரகாம் ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்கிற, மகனே, நீ உலகத்தில் இருக்கும் பொழுது உன் நன்மைகளை அனுபவித்தார். அந்த ஐஸ்வர்யவானுக்கு நன்மைகளை அனுபவிக்கும்படி கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுடைய நன்மையை தான் அனுபவித்தான். மற்றவர்களுடைய சொத்துக்களை பறித்தோ மற்றவர்களை அடித்து பிடித்து ஆஸ்தியை பறித்தோ அவன் அனுபவிக்கலை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை தான் அனுபவித்தான். ஆகையால் நாமும் கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கென்று ஒரு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த நன்மையான வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது நாம் மற்றவர்களை குறித்து கன்சர்னாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். என்னுடைய பணம் தானே, என்னுடைய சம்பாத்தியம் தானே, நான் தானே அனுபவிக்க வேண்டும், என் குழந்தைகள், என் மனைவி பிள்ளைகள், என் குடும்பம் அனுபவிக்க வேண்டும் என்று அநேகர் இங்கு தன் சொந்த உற்றார் உறவினர்கள், சொந்த சகோதரர்களை கூட கவனிக்காமல் இருக்கிறார்கள். மேலும் இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஆபிரகாமுக்கு லாசருவின் பெயர் தெரிந்திருந்தது. நமக்கு யாராவது ஒரு பிச்சைக்காரனின் பெயர் தெரிந்திருக்குமா? யாருக்குமே தெரியாது. அப்படி என்றால் எப்படி இந்த ஐஸ்வர்யவானுக்கு லாசருவின் பெயர் தெரிந்தது? அப்பொழுது உயிரோடு இருக்கும் பொழுதே லாசரு அவன் ஒரு நெருங்கின உறவின் முறையாக தான் இருக்க வேண்டும். அப்படி அவன் கஷ்டப்படுகிறான். அவன் லாசரு என்று பாதாளத்தில் இருக்கும் பொழுது லாசருவை பார்த்து வேண்டிக் கொள்கிறான். உயிரோடு இருக்கும் காலத்தில் தன் நெருங்கிய உறவின் முறையான ஒரு லாசருவை கண்டு கொள்ளாதவன், அவன் துன்பத்தை அனுபவிக்கும் போது கண்டு கொள்ளாதவன், இப்பொழுது பாதாளத்தில் இருக்கும் பொழுது அவனை பார்த்து லாசருவே லாசருவே என்று அருமையாக கூப்பிடுகிறான். அவன் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவனை பார்த்து, லாசரு, உனக்கு என்ன வேண்டும்? ஏதாவது வேண்டுமா? உன்னை நான் கவனிக்கமா? ஆஸ்பத்திரிக்கு செல்லவலாமா? ஒரு பசி ஆட்ட ஏதாவது உணவு தரவட்டாமா என்றெல்லாம் அவன் கேட்காத மனிதன் இப்பொழுது லாசருவை பார்த்து லாசருவை என்று அருமையாக கூப்பிடுகிறான். நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் பாதாளத்தில் சென்று விடாதபடி அதிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது, உலகத்தில் நம்மை சுற்றி இருந்த அருமையானவர்களை நாம் பெயர்களை அறிந்திருக்கும் பொழுது, அவர்கள் துன்பப்படும் பொழுது, நாம் அவர்களுக்கு உதவாமல் போகும் பொழுது, நாம் பல்லோகத்தில் அவர்களை காணும் பொழுது இப்படிதான் நாம் அருமையான அவர்களை பெயரை சொல்லி சொல்லி கூப்பிடுவோம். அதற்காக நாம் இப்பொழுதே நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம் நன்மைகளை அனுபவித்தால் கூட நாம் மற்றவர்களை குறித்து கன்சர்னாக இருக்கிறோமா என்று காண வேண்டும். இப்ப லாசரு தீமைகளை அனுபவித்தான். ஒருவேளை எல்லாருக்கும் நன்மைகளை அனுப்பும்படி கொடுக்கப்படவில்லை. லாசருக்கு தீமைதான் அனுப்ப வேண்டும் என்று இருந்தது. அதற்காக அவன் கெட்டவன் கிடையாது. அநேகர் நினைத்துக் கொள்வது, அதிகமாக துன்பப்படுவர்கள் அதிகமாக கெட்டவர்கள், அதனால்தான் வியாதியினாலும் வேதனையினாலும் வறுமையினாலும் கஷ்டப்படுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வருவது போல ஆண்டவர் கருத்திலிருந்து நாம் எதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று நாம் சுத்தமாக இருக்கிறோமோ அதைத்தான் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். லாசருவும் ஒரு தீமையை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவர் திட்டமாக இருந்தது. ஆனாலும் இப்பொழுது அவன் பரலோகத்தில் தேற்றப்படுகிறான். மேலும் ஆபிரகாம் சொன்ன முக்கியமான ஒரு காரியம், இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்து கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் பெரும் பிழைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த லாசருவை பார்த்து கெஞ்சும் பொழுது லாசரு கூட
ஒரு இரக்கம் வந்திருக்கும். நான் போய் ஒரு சொட்டு தண்ணீர் தானே கேட்கிறான், கொண்டு போய் கொடுத்து விடலாம் என்று லாசரு கூட மனதுள்ளவளாக இருப்பான். ஆனால் இங்கு வேதாகம் நம்மை எச்சரிக்கிறது, அப்படி கடந்து வர மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு ஒரு பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. அந்த பிழைப்பை கடந்து யாருமே இங்கு வர முடியாது. நிச்சயமாகவே நரகத்தில் தவிப்பவர்கள் அந்த பெரும் பிழைப்பு இல்லாவிட்டால் ஓடி வந்து இந்த பரலோகத்தில் சென்று விடுவார்கள். பரலோகத்தில் இருக்கிறவர்களும் கூட அவர் கூக்குரலை கேட்டு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதை கடந்து அவர்கள் சென்று விடுவார்கள். ஆகையால் ஆண்டவர் நம்மை எச்சரிப்பது, அந்த பெரும் பிழைப்பை யாருமே கடக்க முடியாது. நரகத்தில் உள்ளவர்கள் நரகத்தில் உள்ளவர்தான், பரலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்தான். ஆகையால் நாம் இதை குறித்து ஆச்சரியமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மோசேக்கு விரோதமாக கோராகின் கூட்டத்தார் எழுந்த பொழுது அவர்கள் எவ்வாறு இழந்தார்கள்? அவர்கள் பூமி பிளந்து அவர்களையும் அவர்கள் ஆஸ்திகளையும் ஆடுபாடுகளையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது அவர்கள் இட்ட கூக்குரலினால் மற்ற இஸ்ரவேலர்கள் பயந்து ஓடி, எங்களையும் இந்த பூமி விழுங்கிவிடும் என்று ஓடி போனார்கள். பிரியமானவர்களே, என்னாம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காணலாம். ஆகையால் அப்பொழுதே ஒரு பாதாளத்தின் ஒரு காரியத்தை தேவாதி தேவன் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்தே இந்த காரியம் வருகிறபடினால் இது நிச்சயமாகவே ஒரு காரியம். ஏனென்றால் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நியாயம் தீர்ப்பதற்கு எந்தவித வார்த்தையும் அப்பொழுது உபயோகப்படுத்த தேவையில்லை. இந்த வசனமே நம்மை நியாயம் தீர்க்கும். ஆகையால் நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏழை எளியவர்களை கரம் நீட்டி காப்பாற்றுகிறோமா, எளியவர்களுக்கு உதவுகிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்பொழுது ஆபிரகாமுக்கு இந்த ஐஸ்வர்யவானுக்கு அதிகமாக ஆத்தும பாரம் வந்து விடுகிறது. உயிரோடு இருக்கும் பொழுது தன் சகோதரர்களை குறித்து கண்டு கொள்ளவே இல்லை, சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் நரகத்தில் வேதனை பிடிக்கும் பொழுது இப்பொழுது ஆத்ம வேதனையும் வந்துவிட்டது. லூக்கா 16:27. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையிலிருந்து இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்பட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இப்பொழுது 5 சகோதரர்களும் இப்படிதான் இவனை போல் துன்மார்க்கமாக சம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிகிறது. ஆகையால் அவன் நினைத்து கொண்டிருந்தான், சம்பரமாக வாழ்ந்தால் பரலோகம்தான், செழிப்பாக வாழ்ந்தால் பரலோகம்தான், செல்வச்செருக்காக வாழ்ந்தால் பரலோகம்தான் என்ற நினைப்பில் இருந்து கொண்டிருந்த மக்களுக்கு எச்சரிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இங்கு பாதாளத்தில் வேதனைப்படுகிற ஐஸ்வர்யவான் இப்பொழுது லாசருவை என் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்பொழுது அந்த வாசலருகே நிறைந்த கிடந்த லாசரை குறித்து கண்டு கொள்ளாத மனிதன், அப்பொழுது அவன் வீட்டுக்குள் ஏற்றாத மனிதன் இப்பொழுது லாசரு என் வீட்டுக்கு, தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று. பருக்கள் நிறைந்தவன், தரித்திரவன், இயலாதவன், அவன் வீட்டுக்குள் வைத்து பராமரிக்க முடியாதவன், மனதில்லாதவன் இப்பொழுது பாதாளத்தில் வைக்க வேண்டுதல் விண்ணப்பம் என்னவென்றால், 5 சகோதரர்கள் எனக்கு உண்டு, அவர்களும் இந்த இடத்திற்குள் வராதபடி லாசருவை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது. பாதாளத்தில் நிச்சயமாக நாம் வேதனைப்படும் பொழுது நாம் முக்கியமாக உலகத்தில் உள்ளவர்களை பற்றி அதிக கன்சர்னாக மாறிவிடுவோம் என்பதை குறிப்பதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்கிறார். ஆனால் பாதாளத்தில் நம்முடைய எந்த வேண்டுதலும் பலிக்கவே பலிக்காது. நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது என்னென்ன வேண்டுதல் செய்கிறோமோ அது தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு கிடைக்கும். ஆனால் பாதாளத்தில் எந்தவித வேண்டுதலும், எவ்வளவு கதறினாலும், எவ்வளவு கூக்குரலிட்டாலும் அந்த வேண்டுதல் கேட்கப்படவே மாட்டது. ஐயால் இது ஒரு எச்சரிப்பின் துணையாக நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? நாம் உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்மை சுற்றியுள்ள மக்களை குறித்து ஆத்துமபாரம் கொண்டவர்களாக, அவளுக்கு சத்தியத்தை அறிக்கிற மக்களாக, நம்முடைய வீட்டாரும் ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசுவா சொன்னது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஐயா, கர்த்தரையே சேவிக்கத்தக்கதாக அவளுக்காக அனுதினமும் நாம் மன்றாட வேண்டும். அவர்கள் எவ்வளவு துன்மார்க்கமாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் அவர்களுக்காக வேண்டும் பொழுது ஆண்டவர் சித்தப்படி அவர்களுக்கும் ரட்சிப்பின் நிச்சயத்தை அனுக்கிரகம் பண்ணுவார். ஆகையால் நாம் உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மை சுற்றியுள்ள மக்களுக்காகவும் இந்திய தேசத்துக்காகவும் ஆத்மபாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த காரியம் உணர்த்துகிறது. ஆபிரகாமின் பதில். லூக்கா 16:29. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டு,
அவள் செவி கொடுக்கட்டும் என்றான். ஆம், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த நமக்கு அதிகமான தீர்க்க தரிசன வசனங்களும் மோசேயை போன்ற ஒரு வலிமையான பிரசங்கமார்கள் நமக்கு உண்டு. நம்ம எப்பொழுதெல்லாம் பிரசங்கத்தை நாம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மனம் கசந்து அழுது அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் ஒப்புரவ வேண்டும். எப்பொழுது நாம் அப்பொழுதெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம், காலம் இருக்கிறது, பிற்பாடு பார்த்து கொள்ளலாம், இதற்காக இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும், சற்று காலம் அனுபவித்துக் கொள்ளலாமே என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் பரிதாபம். ஏனென்றால் மரணம் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுது நிகழும் என்று தெரியாது. ஆகையால் நாம் மோசையை போல வலிமையான தீர்க்கதரிசிகளும் வசனங்களும் கேட்கும் பொழுது நாம் உடனடியாக மனம் திரும்ப கட்டளைப்பட்டுள்ளோம். தாழ்மை குணமுள்ளவர்களாக இருந்து நாம் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காமல் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது ஐஸ்வரிவான் என்ன வேண்டுதல் செய்கிறான்? லூக்கா 16:30. அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாய் ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். இப்பொழுது அந்த ஐஸ்வரிவான் கணக்கு, மரித்தோரிலிருந்து எழும்பி ஒருத்தர் போனால் நிச்சயமாகவே அவர்கள் மனம் திரும்புவார்கள், வந்து சொல்ல வேண்டும், இப்பொழுது ஐஸ்வரிவான் இந்த பாதாளத்தில் இருக்கிறான், நீங்கள் இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். இல்லை பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீஷர்களோடு இருந்து 3 வருடம் அத்தனை அற்புதங்கள் செய்தும் அவர் உயிர்த்தெழுந்த போது கூட அவர்கள் அநேகர் நம்பவே இல்லை. அவர் அதிகமாக பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற பின்புதான் அவர்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருந்தார்கள். ஆகையால் நாம் நினைப்பது போல் யாரும் ஒரு பல்லவத்திலிருந்து இறந்து போனவர்கள் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்லவே மாட்டார்கள். அநேகர் சொல்வார்கள், அவர்கள் இப்படி வந்தார்கள், சொப்பனத்தில் வந்தார்கள், அதை பற்றி காரியமில்லை. ஆனால் அந்த மரித்தவர்கள் பல்லவத்தில் இருக்கிறவர்கள் வந்து நமக்கு சத்தியத்தை சொல்லவே முடியாது, நம்ப மாட்டோம். அப்படி சொன்னாலும் கூட நீங்கள் பேசாமல் இருங்கள், எனக்கு தான் வேதத்தை எனக்கு தெரியும், நான் படித்துக் கொள்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். ஆகையால் நாம் மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுந்து போய் சொன்னாலும் கூட இந்த உலகத்தார் மக்கள் சத்தியத்தை கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதே நாம் மோசையை போல தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசன வரங்களை வார்த்தைகளை உடைய இந்த வேதாமத்தையும் அதிகமாக படித்து தியானம் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை ஒப்புரவாக மக்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஆபிரகாமின் மறுஉத்தரவு லூக்கா 16:31. அதற்கவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்புவதற்கு ஏதுவான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தர வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிரசங்கங்களுக்கும் வேத வாக்கியங்களுக்கும் நாம் செவி கொடாமல் அலட்சியம் பண்ணினால் நிச்சயமாகவே யார் எத்தனை பெரிய தீர்க்கதரிசி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டாலும் நான் நம்பவே மாட்டோம். இங்கு பரலோக ராஜ்யத்தை நாம் விளக்குவதற்கு ஒரு முக்கியமான காரியம் அலட்சியம். வேண்டாம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம், அதனால் என்ன, இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். ஆகையால் இந்த அலட்சியம் என்பது ஒரு பெரிய கொடிய தீங்காக இருக்கிறது. நாமும் கூட பரலோக ராஜ்யத்தின் சிந்தனைகளை பிரசங்கங்களை யாருடைய வாயிலாவது நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நிச்சயமாகவே மனம் திரும்புகிறோமா இல்லை காலம் கடத்தி கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, காலம் கொடியதாக இருக்கிறது. மரணம் யாருக்கு எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆகையால் இந்த ஐஸ்வர்யனை போல நாம் சாப்பிட்டு சம்பிரமாய் மற்ற உலகத்தாரை போல வாழ்ந்து நம் வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்டை முக்கியமாக நமக்கு வேத புஸ்தகம் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அனுதினமும் வாசித்து அதில் கூறப்பட்ட காரியங்களை நாம் சிந்தித்து நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அலட்சிய மனப்பான்மையை ஆண்டவர் நம்மிடமிருந்து எடுத்து போட ஆண்டவரிடம் வேண்டுவோமாக. தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த லாசரு ஐஸ்வர்யவான் பூமியில் ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யவான் சம்பரமாய் தாம்பரம் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தன்னை நெருங்கி நிற்கிற ஒரு உறவின் முறையானார் லாசரு அதிகமாக கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு ஒரு வாய் உணவு அளிக்கவோ தண்ணீர் அளிக்கவோ அவனுக்கு மனதில்லாதவனாக இருந்தான். ஆனால் பாதாளத்தில் தண்ணீர் என்று கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். கர்த்தாவே, வறட்சியும் உஷ்ணமும் பாவிகளை பாதிக்கும் பிடிக்கும் என்று யோகபக்தன் சொன்னது போல நாங்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடாதபடி பசுத்தோப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக, எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக மற்றவர்களுக்கு உதவ, ஜாக்கிரதையாக உறவின் முறையார்களை நேசிக்க, ஜாக்கிரதையாக சகோதரர்களை நேசிக்க
ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, லாசரு இந்த உலகத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டதும் கூட அவர் யாரை பற்றியும் எந்த குறையும் சொன்னதாக தெரியவில்லை. ஆனாலும் அந்த குப்பத்தட்டியில் இருந்த ஒரு உணவை எடுத்து சாப்பிட அதிக ஆசையாக இருந்தான் கர்த்தாவே. அதை கூட அவனுக்கு வணங்க மனதிலானவனாக இந்த ஐஸ்வர்யவான் இருந்தான் கர்த்தாவே. பாதாளத்தில் இருக்கும் பொழுது லாசரு தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான் கர்த்தாவே. உயிரோடு இருக்கும் பொழுது வாசலண்டே கிடந்த லாசருவை மதிக்காதவன், வீட்டில் ஏற்றிக்கொள்ளாதவன், எப்பொழுது பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது லாசருவை தகப்பன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான் கர்த்தாவே. உயிரோடு இருக்கும் பொழுது லாசருவை அருவருத்தவன் இப்பொழுது லாசரு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிறான். நாமும் கூட ஆண்டவரே, அநேக காரியங்களில் நாம் ஏழைகள் வறியவர்கள் திக்கட்டவர்களை வாழும்பொழுது அவர்களை அருவருக்காதபடி அவளுக்கு நாங்கள் எந்தெந்த உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யத்தக்கதாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேத புஸ்தகமும் வேதமும் தீர்க்கதரிசனங்களும் ஆகவங்களும் சொல்லுகிறது நாங்கள் கேட்டு நடக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள மனதை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எந்த காரியத்திலும் தேவராட்சியத்தின் ரகசியங்களை நாங்கள் கேட்கும் பொழுது அதை அலட்சியப்படுத்தி விடாதபடி உடனடியாக எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி எங்கள் பாவங்களை விட்டு விலக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். லாசரு ஐஸ்வர்யவான் சம்பரமும் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக அமைந்திருக்கிற தயவுக்கு ஆசோத்திரம். இந்த எச்சரிப்பின் துணையை நாங்கள் கேட்டு எங்களை நாங்களே காத்துக்கொள்ள நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.